மில்க் ரிங்க். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி வெள்ளை ரவையை வச்சு ஒரு கிச்சடி போடலாங்க. ஹெல்த்தியான காய்கறி எல்லாம் போட்டு சும்மா ரவை போட்டு சும்மா அப்படியே கிண்டி கிண்டி தான் சாப்பிட்றோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் நல்லா பசி எடுக்காமல் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். சுற்றுச்சடம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு ஒரு 2-3 ஜீரகம் போட்டுக்கோங்க. வெங்காயம், இந்த அளவு கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்லா வணங்கிடும் மக்களை. சூப்பராக இதுக்கு ஒன்றோட நல்லா ஆகிடும். நான் 3 மிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாய். பீன்ஸு, கேரட் கொஞ்சம், கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சம் நல்லா ரெடியாகுது. ரவையை போட்டுக்கோங்க. இந்த அளவில் 1 டம்ளர் நான் எடுத்துருக்கிறேன். இந்த அளவு காய்கறிக்கு. அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வணக்குங்க மக்களை. நல்லா சத்தாக இருக்குது. சாப்பிட்டோன்னா வயிறு நல்லா கம்முன்னு இருக்கும். ஏன்னா அந்த காய்கறி அந்த மாதிரி சேர்த்துக்க மாட்டிங்களா. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, பச்சை பட்டாணி, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வணக்கணும் மக்களை. சுடுதண்ணி தான் ஊற்றணும். பாருங்க, சுடுதண்ணி தான் மக்களை ஊற்றணும். நல்லா கிண்டலாம். சுடுதண்ணி ஊற்றி நல்லா கட்டிக்கிறோம். இதுக்கேற்ற அளவில் உப்பு போட்டுக்கோங்க. சாட் மசாலா 1 ஸ்பூன், சூப்பராக கிச்சடி சூப்பராக இருக்கும் மக்களை. சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கையை விட்டுறாதீங்க, நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. முடிஞ்சிருச்சு. மக்களை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இப்படி இருக்கணும். அப்போ சாப்பிட நல்லா இருக்கும். இப்படி இருக்கணும் இந்த பதத்தில். சரி, இப்போ ஒரு சட்னி பார்க்கலாம் வாங்க மக்களை. இந்த கிச்சடிக்கு சட்னி 3 மிளகா போட்டுருக்கிறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கணும் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இந்த அளவில் தேங்காய் துண்டு, இதனால் பொட்டுக்கடலை, புதினா தலை,
கொத்தமல்லி, தயிர் ஒரு 3/4 கப்பு, தேவையான உப்பு. இதை அரைச்சி சட்னி மக்களை இந்த மெத்தேடில் கிச்சடி பண்ணி சட்னி வச்ச இந்த மாதிரி சட்னி வச்சா சூப்பராக இருக்கும் மக்களை. வெஜிடபிள் ரவா கிச்சடி செய்வது எப்படின்னு பார்த்தோம். எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியானது காய்கறி இருக்கிறனால அந்த சட்னியை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேட்சாக சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை மறக்காதுங்க, தமிழ் க்ரீக். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.